அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ரகசிய கடிதம் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் அருங்குணம் வைத்திய தொழிலில் ஈடுபட்டு 30 வருஷங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. அருங்குணம் இதற்குள்ளாக எவ்வளவோ கேசுகளை பார்த்திருக்கிறார். எத்தனையோ வியாதியஸ்தர்களை கண்டிருக்கிறார். எத்தனையோ புது புது வியாதிகளுக்கு மருந்து கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர்களை மோட்சலோகத்துக்கும் அனுப்பியிருக்கிறார். ஆனாலும் அன்று காலையில் வந்த அதிசயமான கேஸை போல் அவர் முன்பின் கண்டதில்லை. அருங்குணம் அன்று படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் முன்பே யாரோ வாசலில் கதவை தடார் தடீர் என்று தட்டும் சத்தம் கேட்டது. வேறொரு டாக்டராயிருந்தால் அப்படி கதவை தட்டியவருடைய மண்டையை பிளந்து உடனே கட்டு போட்டும் அனுப்பியிருப்பார். ஆனால் அருங்குணத்தின் அருமையான குணங்களில் பொறுமை குணம் தலை தூக்கி நின்றது. நிதானமாக எழுந்து போய் வாசல் கதவை திறந்தார். வெளியே ஒரு இளம் வாலிபன் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்திலே பரபரப்பும் பீதியும் காணப்பட்டன. பார்த்தால் வியாதிக்காரனைப் போல் தோன்றவில்லை. ஆனால் முழங்கை வரை கட்டு போட்டு கழுத்திலே சேர்த்து கட்டி வைத்திருந்தான். பார்வைக்கு லட்சணமாகவும் பெருந்தன்மையாகவும் செல்வந்தர் வீட்டு பிள்ளையைப் போலும் காணப்பட்டான். யாரப்பா நீ என்று கேட்டார் டாக்டர். டாக்டர், இதோ பாருங்கள், என் ஊர் பேர் முதலிய விவரங்களை சொல்வதற்கு முன்னால் என் வியாதியை பற்றி சொல்லிவிடுகிறேன். அதற்கு சிகிச்சை செய்த பிறகு என் விவரங்களை சாவகாசமாக சொல்லிக்கொள்ளலாம். இந்த வலது கையிலே மணிக்கட்டுக்கு மேல் எப்போது நெருப்பு மாதிரி எரிகிறது. ஆனால் அது என்ன வியாதி என்று மட்டும் தெரியவில்லை. தூங்கி 1 வாரம் ஆகிறது. அவஸ்தை பிராணத்தை வாங்குகிறது. நிமிஷத்துக்கு நிமிஷம் வலி அதிகமாகிக் கொண்டே போகிறது. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள் ஆபரேஷன் செய்யாவிட்டால் என் பாடு ஆபத்தாய் முடியும். தாங்கள் தயவு செய்து உடனே இதை கவனிக்க வேண்டும் என்று பதறினான் வாலிபன். டாக்டர் சற்று தயங்கிவிட்டு வாலிபன் கையில் இருந்த கட்டை அவிழ்க்கலானார். டாக்டர் சார், கட்டை பிரித்தீர்களானால் ஆச்சரியமாக இருக்கும். காயம் ஒன்றும் கண்ணுக்கு புலப்படாது என்று கூறினான் வாலிபன். கட்டை பிரித்து பார்த்தபோது வாலிபன் சொன்னபடி காயம், அடி ஒன்றையுமே காணோம். எங்கே வலிக்கிறது என்று டாக்டர் கேட்டார். மணிக்கட்டுக்கு மேலே என்று சொல்லி இடது கை ஆள்காட்டி விரலால் வலிக்கும் இடத்தை சுட்டி காட்டினான். டாக்டர் அழுத்தி பார்த்தார். வாலிபன் ஐயோ என்று அலறினான். ஒன்றும் தெரியவில்லையே, இடது கையை போலத்தானே இருக்கிறது, நரம்பிலும் கோளாறு இல்லை என்று சொல்லிவிட்டு டெம்பரேச்சரை பார்த்தார். நார்மலில் தான் இருந்தது. ஆனால் வாலிபன் மட்டும் துடித்து கொண்டிருந்தான். அருங்குணம் பையனுக்கு மூளை கோளாறு ஏதாவது இருக்குமோ என்று சந்தேகித்தார். இதற்குள் வாலிபன், சார், என்னை பைத்தியக்காரன் என்று எண்ணாதீர்கள். என்னால் வாஸ்தவமாகவே வலியை பொறுக்க முடியவில்லை. எனக்கு வலி இருப்பது உண்மைதான். சட்டென்று ஆபரேஷன் செய்து விடுங்கள் டாக்டர் என்று பல்லை கடித்து கொண்டு குமரினான். வியாதி இன்னதென்று பிடிபடாமல் ஆபரேஷன் செய்தால் என்னை யாராவது பைத்தியம் என்று சொல்வார்கள். தயவு செய்து தாங்கள் போய் வாருங்கள் என்று கூறினார் டாக்டர். வாலிபன் சட்டை பையிலிருந்து பச்சை நோட்டுகளாக 5 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து டாக்டரிடம் நீட்டினான். அவன் அந்த இடத்தை விட்டு போவதாயிருந்தால் டாக்டரே அவனுக்கு 500 ரூபாய் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். வாலிபன் விடுவதாக இல்லை. அருங்குணம் வேறு வழியின்றி அவன் சொன்ன இடத்தில் ஆபரேஷன் செய்து முடித்தார். இப்போது வலி எப்படி இருக்கிறது என்று கேட்டார். வாலிபன் போன உயிர் திரும்பி வந்தது போல் முகமலர்ச்சியுடன், வலி அடியோடு போய்விட்டது டாக்டர் என்றான். டாக்டரால் நம்ப முடியவில்லை. இந்த மாதிரி அபூர்வ கேஸை அவர் தமது ஆயுளில் பார்த்ததில்லை. 1 வாரம் சென்றது. மறுபடியும் அந்த வாலிபன் டாக்டரை தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தான். இப்போது வலி எப்படி இருக்கிறது என்று கேட்டார் டாக்டர். மறுபடியும் அதே இடத்தில் முன்னை விட அதிகமாக வலிக்கிறது. எனவே இப்போது தாங்கள் செய்ய வேண்டியது இன்னொரு ஆபரேஷன் தான். முன் தடவை மேலோடு செய்துவிட்டீர்கள். அதனால்தான் வலி புனர்ஜென்மம் எடுத்துவிட்டது. இந்த தடவை ஆழ செய்து விடுங்கள், குணமாகிவிடும் என்றான். வியாதியஸ்தனே தனக்கு ஆபரேஷன் செய்யும் முறை சொல்லிக் கொடுப்பது அருங்குணத்துக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை.
இருந்தாலும் கோபம் கொள்ளாமல் ஆகட்டும் என்று சொல்லி 2ஆம் முறையாக ஆபரேஷன் செய்து அனுப்பினார். டாக்டரிடம் இந்த தடவை வாலிபன் விடைபெற்று கொண்டு போகும்போது சந்தோஷமாக செல்லவில்லை. அவன் முகத்திலே ஆழ்ந்த சோகம் காணப்பட்டது. டாக்டர் இந்த அபூர்வ அதிசய வியாதியை பற்றி பல டாக்டர்களிடம் பிரஸ்தாபித்து விவரம் கேட்டார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னார்கள். ஆனால் ஒருவராலும் நிச்சயமாக இன்னதென்று நிர்ணயித்து கூற முடியவில்லை. அந்த விதத்தில் அருங்குணத்துக்கு திருப்திதான். தன்னை விட எந்த டாக்டரும் கெட்டிக்காரன் அல்ல என்று ஏற்பட்டதல்லவா? 1 மாதம் சென்றது. வாலிபன் திரும்பி வரவில்லை. பல மாதங்கள் கழிந்தன. வாலிபன் வரவே இல்லை. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு பதிலாக அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. சுவரின் மீது ரகசியம் என்ற சிவப்பு மசியில் எழுதியிருந்தது. அருங்குணம் கவரை பிடித்து படித்தார். அந்த ரகசிய கடிதம் பின்வருமாறு இருந்தது. அன்புள்ள டாக்டர் அவர்களுக்கு, இந்த கடிதம் ரொம்பவும் ரகசியமானது. இதை நான் எழுதுவதற்கு முக்கிய காரணம் நம் 2 பேருடைய கவலையும் தீர வேண்டும் என்பதுதான். என் நூதன வியாதியின் மூல காரணத்தை தாங்கள் தெரிந்து கொண்டால் தங்களுடைய கவலை தீர்ந்து போகும். 2ஆவதாக, வெகு காலமாக என்னுடைய இதய அந்தரங்கத்தில் அமுங்கி கிடந்த ஓர் ரகசியத்தை யாரிடமாவது வெளிப்படுத்தவில்லை என்றால் என் மண்டை வெடித்துவிடும் போல் தோன்றுகிறது. ஆகையால் தங்களிடமே அதை சொல்லிவிடுகிறேன். 6 மாதத்துக்கு முன்னால் நான் ரொம்பவும் குதூகலமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன். என்னை விட உற்சாக புருஷனை தாங்கள் அப்போது கண்டிருக்க முடியாது. செல்வத்தில் பிறந்தவனாதலால் எனக்கு எந்தவித குறையும் இருக்கவில்லை. 1 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு கல்யாணமாயிற்று. அது காதல் மனம். மெடிக்கல் காலேஜில் வாசித்து கொண்டிருந்த ஒரு அழகிய பெண்ணை நான் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டேன். காதல் என்றால் பரஸ்பர காதல்தான். அவளுடன் மற்றொரு பெண்ணும் காலேஜில் வாசித்து கொண்டிருந்தாள். இவளும் அவளும் அத்தியந்த சிநேகம் பூண்டு இணை பிரியாமல் இருந்து வந்தார்கள். காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் இருவரும் சேர்ந்துதான் போவார்கள் வருவார்கள். நான் அவளை கல்யாணம் செய்து கொண்ட பிறகும் கூட அவர்களுடைய சிநேகிதம் குறையவில்லை. 6 மாத காலம் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் இன்பகரமாக நடந்தது. அந்த இன்ப நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிற்று. சமய சந்தர்ப்பம் அறிந்து பிரியமான வார்த்தைகள் பேசி மேலும் மேலும் வாழ்க்கைக்கு மெருகு கொடுத்தாள். அவளுடைய குணத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. கள்ளங்கபடமற்ற இளம் குழந்தை உள்ளம் படைத்தவளாக இருந்தாள். எனக்காக உயிர் தியாகமும் செய்ய சித்தமாக இருந்தாள். அவளுக்கு ஒற்றார் உறவினர் யாரும் கிடையாது. இந்த பரந்த உலகத்தில் காலேஜில் வாசிக்கும் அவளுடைய தோழியும் நான் தான் அவளுக்கு கதி. நிஷ்கபடமான அவளிடம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமும் இருந்தது. அது வேறொன்றும் இல்லை. அடிக்கடி அவள் தன் பெட்டிக்குள்ளே எதையோ வைப்பதும் பிறகு அதை பத்திரமாக பூட்டி சாவியை தானே வைத்துக் கொள்வதும் தான் அது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்படி என்னதான் ரகசியமாக இருக்கும் என்று அறிந்து கொள்ள என் மனம் துடித்தது. ஒரு நாள் அவள் தன் சிநேகிதியை பார்க்க சென்றிருந்த போது வாசல் கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு அந்த பெட்டியை திறக்க பல மாறு சாவைகள் போட்டு பார்த்தேன். பெட்டி திறந்து கொண்டது. துணிமணிகளுக்கெல்லாம் கீழே பரப்பப்பட்டிருந்த காகிதத்துக்கும் அடியில் அந்த ரகசியமும் அகப்பட்டது. 10-15 கடிதங்களை ஒரு உரையில் போட்டு ரிப்பன் ஒன்றினால் கட்டி வைத்திருந்தது. அவற்றை பிரித்து படிக்கத் தொடங்கினேன். ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு தோரணையில் ஆரம்பித்திருந்தது. எல்லாம் காதல் கடிதங்கள், ரகசிய கடிதங்கள். ஒவ்வொன்றாக படித்து கொண்டு வரும்போது என் இதயம் விம்மி வெடித்துவிடும் போல் இருந்தது. தலையிலே யாரோ நெருப்பை அள்ளி போடுவது போலும் இருந்தது. எல்லாவற்றையும் படித்து முடித்ததும் அப்படியே பத்திரமாக கட்டி பழையபடியே வைத்து பூட்டிவிட்டேன். சாயந்தரம் அவள் திரும்பி வந்தாள். என் இதயத்திலே பொங்கிக் கொண்டிருந்த கோபம் கட்டுக்கடங்காமல் நெருப்பந்தலாக மாறியது. வெளியே வந்துவிடும் போல் இருந்தது. அவ்வளவையும் அடக்கிக் கொண்டேன். அந்த கபடக்காரி, மோசக்காரி ஒன்றுமே அறியாதவள் போல் பச்சை குழந்தை மாதிரி கொஞ்சி பேசினாள். நானும் என் அந்தரங்கத்தில் குமரிக்கொண்டிருந்த புயலை
வெளிக்கு காட்டிக்கொள்ளாமல் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தேன். இரவு சாப்பாடு முடிந்ததும் ஏதோ படிப்பதை போல பாவனை செய்து கொண்டிருந்தேன். அவள் படுக்கையில் வந்து படுத்து கண்ணயர்ந்தாள். எங்கிருந்தோ வந்த தைரியத்தையும் வலிவையும் உபயோகித்து அவள் மென்னியை பிடித்து அப்படியே திருகிவிட்டேன். அப்போது கூட அவள் வாயை திறக்கவில்லை. என்னை பரிதாபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். இதற்குள் அவளுடைய ஜீவன் போய்விட்டது. அவளுடைய தேகத்திலிருந்து தெரித்த ஒரு துளி ரத்தம் என் மீது விழுந்தது. இது நடந்த 6 மாதங்கள் ஆகிவிட்டன. அவளுடைய உற்றார் உறவினர் ஒருவருமே கிடையாதாகையால் அவள் மரணத்தை பற்றி யாருமே கவலை கொள்ளவில்லை. இந்த சம்பவம் நடந்த சமயம் அவளுடைய தோழி ஊருக்கு போயிருந்தாள். 6 மாதம் கழித்து சமீபத்தில் தான் திரும்பி வந்தாள். என் மனைவி ஏதோ வியாதி காரணமாக இறந்து போனதாக அவளிடம் கூறிவிட்டேன். அவள் அடைந்த வருத்தம் கொஞ்ச நஞ்சமல்ல. சிறிது நேரம் அழுது புலம்பிய பிறகு ஒரு அதிர்வடியை தூக்கி என் தலை மீது போட்டாள். தங்களிடம் ஒரு ரகசியம் கூற வேண்டும் என்று ஆரம்பித்தாள். என்ன என்று ஆவலுடன் கேட்டேன். தங்கள் மனைவியிடம் நான் சில ரகசிய கடிதங்களை கொடுத்து அவளை பத்திரமாக வைத்திருக்கும்படி சொல்லியிருந்தேன். அவள் என் அந்தரங்கு தோழியாதலால் அவளிடம் கொடுத்து வைத்தேன். அதெல்லாம் எனக்கு வந்த காதல் கடிதங்கள். என் புருஷனுக்கு தெரிந்தால் விபரீதமாக முடியும் என்று நினைத்து அவளிடம் கொடுத்து வைத்தேன். அவற்றை தயவு செய்து என்னிடம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்றாள். என் தலை பம்பரத்தை போல் சுழன்றது. இத்தகைய ஒரு பேரிடி என் தலையில் விழுமென்று நான் சொப்பனத்திலும் கருதவில்லை. டாக்டர், அன்று முதல் நான் படும் அவஸ்தை கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த விஷயத்தை என் மனைவியின் சிநேகிதரிடமிருந்து கேள்விப்பட்டது முதல் எனக்கு இந்த வியாதி ஆரம்பமாயிற்று. என் மனைவியின் தேகத்திலிருந்து தெரித்த ஒரு துளி ரத்தம் என் கை மீது பட்டதென்று சொன்னேன் அல்லவா? அந்த இரத்த துளிப்பட்ட இடத்தில்தான் வலி தாங்காமல் பிராணத்தை வாங்குகிறது. இதுதான் என்னுடைய வியாதிக்கு மூல காரணம். உண்மையில் இந்த வியாதி இன்னும் சொஸ்தமாகவில்லை. இது ஆபரேஷனுக்கு சொஸ்தமாக கூடிய வியாதியும் இல்லை. மனபிராப்தியின் காரணமாக நீடித்து நிலைத்துவிட்ட அபூர்வ வியாதி இது. இதை பற்றி வர்ணிக்க என்னால் இயலவில்லை. சில சமயம் சில பேருக்கு நெற்றிக்கண் இருக்க வேண்டிய இடத்தில் 2 புருவங்களுக்கும் இடையே ஒரு விசித்திரமான வேதனை தோன்றும். அந்த இடத்தில் ஏதோ செய்யும். இதை வியாதி என்று சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு விசித்திரமான இடம் கண்டுபிடிக்க இயலாத வியாதிதான் என்னுடையதும். டாக்டர், எனக்கு நானே அறியாமையினாலும் ஆத்திரத்தினாலும் ஏற்படுத்தி கொண்ட இந்த அவஸ்தைக்கு பரிகாரம் உண்டு. அது ஒன்றுமறியாத அந்த இளம்பெண் இருக்குமிடத்தை நானும் அடைவதுதான். அங்கே போய் அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதுதான். அதற்கு பிறகுதான் என் மனம் நிம்மதியடையும், வியாதியும் குணமாகும், ஆத்மாவும் சாந்தியடையும். டாக்டர், தாங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப வந்தனங்கள். விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்படிக்கு என்று அந்த கடிதம் முடிந்திருந்தது. இதை கண்டதும் டாக்டர் அருங்குணம் மிகவும் பேரதிர்ச்சி அடைந்தார். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.